Hi friends, welcome back to Birla's Parve. மறுபடியும் ஒரு டிரைவ் ஈவெண்ட்ல வந்து நம்ம இருக்கோம் டெல்லியில. மேசிவா கார் இங்க அடிக்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த காரை பத்தி ஏற்கனவே நம்ம வாக் அரவுண்டும் பண்ணியிருந்தோம் லான்ச் அன்னைக்கு. ஸோ none other than இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது எம்ஜியோட வின்சர் கார் தான் நம்ம கூட இருக்கு. நமக்கு அலாட்டான காரும் இங்க பிளாக் கலரு சூப்பராக நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரை பற்றி தான் கம்ப்ளீட் டிரைவ் ரிவ்யூ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜி இதை கிட்டத்தட்ட நிறைய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நிறைய விஷயங்களை வந்து அப்படி குழப்பி ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஈவி காரை வச்சு மேனேஜ் பண்ணுறதை கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கிற கார் பெர்ஃப்யூம் தான் இது. நம்ம நிறைய பெர்ஃப்யூம்ஸ் வந்து இந்த பிராண்ட்ல பார்த்துருக்குறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற ஃப்ரெஞ்ச் வுட் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்னன்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் வுட் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட காரோட ஸ்மெல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும். ஒரு மாதிரி காஸ்ட்லியான பெர்ஃப்யூமோட ஒரு ஃபீல் வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பெர்ஃப்யூம் வந்து கிடையாது. அதனால இது சிந்தி உங்கள் காரை வந்து ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட ஒர்க் வந்து அது பார்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ்க்கு இதோட ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான ஸ்மெல் பிடிக்கும்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் நம்ம பார்த்தபோது நிறைய பேர் சொல்கிற ஃபீட்பேக் என்ன அப்படின்னா இது வந்து காமெட்டை அப்படி பெருசு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டோட ஹூடே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இப்போ லைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டிஆர்எல் ஃபுல் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு வெல்கம் லைட்டாகவும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இங்கே மேலே வந்து சின்னதாக ஸ்லிம்மாக ஒரு பிளிங்கரும் வந்து நமக்கு இதில் இருக்குது இண்டிகேட்டர். ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பெருசாக ஒரு டூம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் பாதி தான் ஹெட்லைட்டு, பாதி வந்து டம்மியாக தான் இருக்குது. ஒரு சிங்கிள் டூமில் டிம்முக்கும் பிரைட்டுக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் சின்ன டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பண்ணி ஒரு பெரிய டூம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மேபி இதில் வந்து ஒரு ஃபாக் லேம்ப்பு அக்சஸரியாக வருமா அப்படிங்கிறது எம்ஜி கிட்ட தான் நம்ம கேட்கணும். இங்கே வந்து ஒரு ஏர் டேமு ஃபுல்லாமே பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரேடார் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து டம்மி தான். ஸோ இந்த காரில் உங்களுக்கு ஆடாஸ் கிடையாது. பட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. மேலேயும் பார்த்தா ஏதோ கேமரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ரெயின் சென்சிங் வைப்பருக்காக அங்கே ஒரு சென்சார் தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. ஐ திங்க் அது பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வெஹிக்கிளோட சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சைட் வியூ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கார் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அது என்ன காரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதோட லென்த் வந்து ஒரு 4.3 மீட்டர் வந்து இதோட லென்த்து. வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2.7 மீட்டர்ஸ் வந்து வீல் பேஸ் இருக்குது. நல்ல லாங்கரான வீல் பேஸ் இருக்கிறதுனால இன்டீரியரில் பேனலோட சைஸ் கேபின் சைஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நல்ல ஒரு லெக் ரூமும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 190 mm அப்ராக்சிமேட்டாக வந்து சொல்லலாம். பிராண்ட் வந்து அஃபீஷியலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சொல்லலை. இதோட விட்த் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 1.9 மீட்டர்ஸ் இருக்குது. ஹைட் வந்து ஒரு 1.7 மீட்டர் இருக்குது. அப்போது நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைலில் இருக்கிறதுனால ஹைவேல ஈவன் ஹை ஸ்பீடில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை நான் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே ரூஃப் ரெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில் மாதிரி தெரியலை. கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. மேலே ரூஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கிளாஸில் இருக்குது. இது வந்து ஒரு சன் ரூஃப் அப்படின்னு சொல்கிறது இல்லை, அவங்க வந்து சன்சேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாமே கிளாஸாக இருக்குது. உள்ளே வந்து செம ஃபீல் இருக்குது. ஆனால் ஹீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சரியான ஹீட் டெல்லியில். அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். டோர் ஹேண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளஷ் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் மோஸ்ட்லி இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஃப்ளாட்டாக வந்து இது உங்களுக்கு இருக்கு. ரியர் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபுல் கர்வ்டாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஷோல்டர் லைனில் ஒரு க்ரோம் லைன் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. வைப்பர் எதுவுமே வந்து இங்கே கொடுக்கல. பட் டிஃபாகர் லைன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலே வந்து ஒரு எல்இடியில் ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஆண்டனா எதுவுமே வந்து இல்லை. பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் இதில் ஒரு கிளாஸ் ஆண்டனா அப்படின்னு ஒரு டெக்னாலஜியில் ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எம்ஜியோட லோகோ வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி கனெக்டடில் இருக்கிற டெயில் லேம்ப்பு இங்கே ஃபுல் லென்த்துக்கு ட்ராவல் ஆகிறத நம்மளால் பார்க்குறோம். வின்சர் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து குரோமில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈவிங்கிற ஒரு பேட்ச்மே இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு 4 குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கிளாரிட்டி உள்ளே வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியில் உங்களுக்கு இருக்குது. இதோட பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 600 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ அந்த அளவுக்கு மேசிவான ஒரு பூட் இல்லை. அதுவும் இந்த ரிக்ளைனை வந்து 135 டிகிரி உங்களால் டில்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு பூட் கம்மியாகும். பார்சல் ட்ரே இல்லை. பார்சல் ட்ரே வச்சா இன்னும் கொஞ்சம் பூட் வந்து டெஃபினட்டாக கம்மியாகும். ஏன்னா இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரைஸ்டாக தான் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா ஸ்பேர் வீல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்பேர் வீல் இல்லை. பட் பெரிய ஒரு ஹப் மாடியூல் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்ஃபினிட்டியோட பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அதில் இருக்கிற ஹப் மாடியூல் தான் வந்து இது. உள்ள ஒரு சார்ஜிங் கேபிளுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ காருக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கு அப்புறமா இந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப லக்ஸூரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டிங்கோட கம்ஃபர்ட்டு நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் இருக்குது. செம்மையாக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் நமக்கு மேசிவாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே தான். அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மாதிரி சாஃப்ட் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு குஷன் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு வுட்டன் ஃபினிஷில் ரொம்ப கர்வ்டாக வந்து ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால இந்த விண்ட்ஷீல்டே வந்து ரொம்ப ஆங்கிள்டாக இருக்கிறதுனால சரியான டீப் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. அப்போ ஒரு பெரிய கார் ஓட்டின ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே அப்படியே இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே ஏசியோட த்ரோ வந்து நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி செம்ம ஃபோர்ஸாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. கூலிங்குமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அந்த கூலிங் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே ஏசியோட கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாகவே எல்லாமே சுவிட்சஸில் கொடுத்துருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் தான் வரும். ஸோ ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் பாட்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்னா ஹெவியான ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. பிடிச்சி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு குஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேரிங் தான். இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. நடுவில் எம்ஜியோட லோகோவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறையா விஷயமா வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை இந்த ஜாய்ஸ்டிக்கில் இருக்க நடுவில் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஓஆர்விஎம்மோட செட்டிங்கில் வந்து உங்களுக்கு இருக்குது ரைட் சைடு ஓஆர்விஎம். இப்போ நம்ம ஆரோவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரைட் சைடோட ஓஆர்விஎம் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது. அதே நேரத்தில் மறுபடியும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஓஆர்விஎம் இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் சைடோட ஓஆர்விஎம்மோட கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஏர் கண்டிஷனிங்கோட கண்ட்ரோல் ஆகிடுது. இப்போ அப் அண்ட் டவுன் நான் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடு ஏசியோட கண்ட்ரோலு அதுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இங்கே மேலே இருக்கிறது க்ரூஸ் கண்ட்ரோல் தான். கீழே இருக்கிறத வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணணும். அப் அண்ட் டவுனுக்கு இந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிரைவ் மோடாக வந்து இது உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கு. அது டிரைவில் தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸு ஈகோ அப்படி வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி என்னவா வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு டிரைவ் மோடாக இருக்குது. இது நான் ஏவிஎம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த 360 டிகிரி வந்து ஆன் ஆயிரும். வேண்டானா ஆஃப் ஆகும். இந்த மாதிரி அந்த பட்டனை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ரைட் சைடு வரோம் அப்படின்னா அகைன் நான் இதை ஒரு தடவை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக கிளஸ்டருக்குரிய கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணும்போது இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது மாறுது. மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் போகும்போது இங்கே போயிடுச்சு. மீடியா கண்ட்ரோலாக மாறும். அப்போது ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளஸ்டர், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மீடியா கண்ட்ரோல். இந்த மாதிரி 2 பட்டனை வச்சு மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரோலை வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை டிரைவ் பண்ணும்போது இதை கண்டுபிடிச்சி அப்படியே ஆப்ரேட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரில் பட்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் டச் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க.
இது நான் சொன்ன மாதிரி டிரைவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க கிளஸ்டர் வந்து ஒரு 10 இன்ச்சில் ஒரு கிளஸ்டர் வந்து டிஜிட்டலில் இருக்குது. ரொம்ப பெருசாக மேலே இல்லாததுனால ரோடோட விசிபிலிட்டி நமக்கு எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதே நேரத்தில் இந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட்டாகவும் உங்களுக்கு இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டிரைவ் மோடுக்குரிய, அதாவது டிரைவ் கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய லீவரும் இங்கே இருக்குது. பார்க்கிங் இங்கே சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா பார்க்கிங் போயிடுது. கீழே அமுக்கணும்னா டிரைவு, மேலே எடுக்கணும்னா ரிவர்ஸு, நடுவில் போட்டோன்னா நியூட்ரல். இது சூப்பர் ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோலுக்குரிய அந்த கண்ட்ரோல்ஸும் இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஹெட்லைட் அண்ட் வைப்பருக்கு வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டுமே வந்து உங்களுக்கு இருக்குது. வைப்பருமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 15.6 இன்ச்சஸ் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம பெருசாக இருக்குது, செம்ம ஸ்லிம்மாக இருக்குது, மேலே வெர்டிக்கலாக அப்படி நிற்கிது. ஆனால் நமக்கு இங்கேருந்து வியூவை நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இந்த டேஷோட எண்டு வரைக்கும் அது இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக ரோடை வந்து அது மறைக்கலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொட்டேட் ஆகிறது கிடையாது. பிஒய்டியில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கிற ஹெட்லைட்டோட கண்ட்ரோல் முதற்கொண்டு நீங்கள் இதில் தான் நீங்கள் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஹெட்லைட்டில் ஆட்டோவில் இருக்குது. லோ பீமா என்னங்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் இங்கே தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். லெவலோட எந்த அளவுக்கு அது தூக்கணும் இறக்கணும், அப்புறம் ஃபாக் வந்து ரியரோட ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, ஸோ எல்லாத்துக்கும் இங்கேயே தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் டச்சிலேயே. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மெனுவில் போகிறோம் அப்படின்னா எஸ், இங்கே வந்து நிறையா பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. கொஞ்சம் ஹேங் ஆகுது. மேபி அதை ஃபர்மர் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். வெஹிக்கிள் செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம போனோன்னா டிரைவ் மோட்ஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த ஆம்பியன் லைட்ஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பியன் லைட்ஸு கம்ப்ளீட்டாக ஸ்பீக்கரை சுற்றி உள்ள டேஷில் மேலே சன்ரூஃபில் ஓரளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ஆம்பியன் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கலர்ஸை வந்து நீங்களே இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எந்த கலரை வேணாலும் நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ இதில் சன்ரூஃப் அப்படின்னு கொடுக்கறது இல்லை, ஏன்னா இது வந்து ஃபிக்ஸடான ஒரு கிளாஸில் தான் வந்து உங்களுக்கு வருது. ஃபுல் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இங்கே மேலே வந்து இப்போது கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கிறது பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல் க்ளோஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. பட் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைல் மாதிரி இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வருது. இல்லை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற நிறையா விஷயங்கள் இதில் இருக்கும். ஒன்று இந்த சன் ஷேடு. இதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா இப்படி தூக்கி விட்டிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை பாதி மட்டும் ஓப்பன் ஆனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே வரைக்கும் வேணுமோ அங்கே வரைக்கும் வச்சிங்கன்னா அத்தனை பர்சன்டேஜ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஓப்பன் ஆகும். 55%ல் வச்சோம், 55% மட்டும் உங்களுக்கு அந்த சன்ஷேட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இதை எப்படி வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கிளஸ்டரோட பிரைட்டு அதெல்லாமே இருக்குது. அது ஆட்டோ மோடில் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலு நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஆடியோ ஓட மியூசிக்கோட வால்யூமு, ஐ திங்க் இது வந்து இதோட பிரைட்னஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ஓஆர்விஎம் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி வெளியில் இருக்கிற ஓஆர்விஎம் வந்து அப்படி அழகாக க்ளோஸ் ஆகுது. யூஸ்வலாக கார்ஸில் ஒரு பட்டனில் கொடுத்துருப்பாங்க, இது அப்படி கொடுக்காம இந்த மாதிரி டச்சில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஹேங் ஆச்சுன்னா காரில் இருக்கிற நிறையா விஷயங்களை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் ஏசியாக இருக்கலாம், ஓஆர்விஎம்மாக இருக்கலாம், விண்டோவோட லாக்குக்கும் இங்கேயே இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தோன்னா விண்டோஸ் வந்து லாக் ஆகிக்கும், நீங்கள் வந்து கீழே இறக்க முடியாது. கிட்டத்தட்ட சைல்ட் லாக் மாதிரி, அதை வேணாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு இசிமோட சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்குது. இங்கே 4G அப்படிங்கிற ஒரு டவர் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு சில நேரங்களில் அது வந்து ஸ்ட்ரக் ஆகுது. இப்போ வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜியோவோட ஆப்போட இவங்க வந்து சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இங்கே நிறையா ஜியோட ஆப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இப்போ டிரைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரேஞ்சை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த கிளிப்பில். இப்போ நம்ம 99% இங்கே காமிக்குது. 316 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து இங்கே டிஸ்பிளேயில் காமிக்குது. நான் ஓவரால் டிரைவ் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ ரேஞ்ச் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வின்சர் ஈவியை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் இருக்கோம்.
ஒரு நல்ல ஹை ஸ்பீட் கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக மட்டுமே தான் ஹை ஸ்பீடில் டிரைவ் பண்ணுறோம். பட் ஆக்சுவலி நம்ம சேஃபாக தான் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது டிரைவ் மோடு வந்து இதில் 4 டிரைவ் மோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஈகோ ப்ளஸ்ஸு, ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு 4 மோடு இருக்குது. ஒவ்வொன்றிலையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு ஒரு லான்ச் மட்டும் நம்ம பண்ணி பார்ப்போம். இது வண்டியை வந்து டிரைவோ போகிறதுக்கு நமக்கு இங்கே தான் ஒரு லீவர் இருக்குது. கீழே வந்து டி போட்டிருக்காங்க. அப்படி கீழே அழுத்தினோம் அப்படின்னா டிக்கு போயிடுது. அப்படி மேலே தள்ளணும் அப்படின்னா ரிவர்ஸ் போன உடனே இங்கே ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு ஆன் ஆகுது. உங்களுக்கு அடாப்டிவாகவே கைட்லைனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிளாரிட்டியில் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நியூட்ரல் அப்படிங்கிறது 2க்கும் நடுவில் இருக்குது. இங்கே எண்டில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணோன்னா பீக் போகுது. ஓகே, இப்போ நான் டிரைவில் போட்டுறேன். எஸ், டிரைவில் போட்டாச்சு. ஒரு லான்ச் வந்து பண்ணலாம். 3, 2, 1. வீல் ஸ்பின்னு சுத்தமாக ஆகலை. ஈவன் ஸ்போர்ட்ஸில் கூட ஆகலை. நான் ஃபுல் த்ராட்டில் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன். வண்டி வந்து எப்படி போகுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபுல் த்ராட்டில் ஜஸ்ட் ட்ராக்கை மாறிக்கிறேன் இண்டிகேட்டர் போட்டு. ஓகே, வண்டி வந்து அசால்ட்டாக 100 ஜஸ்ட் லைக் தட் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடு. பட் இப்போ நான் வண்டி என்ன பண்ணுறேன்னா ஒரு ஈகோ ப்ளஸ் மோடில் போட்டு நான் டிரைவ் பண்ணுறேன். ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா கூட வண்டியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 82 அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறாங்க. பார்க்கலாம் நீங்கள் வண்டி 81, 82 அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் கொடுத்தாலும் போகவே போகாது. இந்த 82, 83ல் லாக் பண்ணி ஒரு நல்ல ரேஞ்ச் வர்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் ஈகோக்கும் கீழே இருக்கிற இந்த ஈகோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு மோடு. இப்போ நான் இதை அப்படியே த்ராட்டில் நான் கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறேன்னா ஈகோவில் மாற்றுறேன். அப்பா, சடனாக ஒரு புல் இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. இதில் வந்து அந்த ஸ்பீட் லாக் வந்து உங்களுக்கு நடக்கலை. பட் எவ்வளோ குயிக்காக அந்த ஸ்பீடை ரீச் ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. பட் ஈகோலையே வண்டி வந்து அசால்ட்டாக புல் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஈவி அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக டார்க்குங்கிறத பற்றி நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை. சும்மா இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் வந்து கொடுக்குது. நீங்கள் சிட்டி மோடுக்கு கூட போக தேவையில்லை. ஈகோவில் போட்டு ஓட்டினாவே போதும். ஈவன் ஹைவேக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மராக இந்த வண்டி இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸ்டேரிங் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நெருடலாக பட்டது இந்த ஸ்டேரிங்கோட ரிஃபைன்மெண்ட்டு தான். அதில் கொஞ்சம் வந்து இஷ்யூ இருக்குது. அதை இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஸ்பீடில் ஸ்டேரிங் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டு பிளேஸ் வரும்போது நாங்கள் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடுக்கு நம்ம வரப்போகிறோம். நான் கையை எடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து ஒரு பக்கம் அப்படியே லைட்டாக இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வண்டி வந்து லேன் லைட்டாக மாறி போகிறது உங்களுக்கு தெரியுதா? நம்ம எந்த லேனில் இருந்தோம், வண்டி எந்த லேனில் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. இது வந்து கண்டிப்பாக எம்ஜி வந்து ஒர்க் பண்ணி இந்த ஸ்டேரிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணாதான் அந்த கான்ஃபிடென்ட்டாக இதை ஓட்ட முடியும். ஓகே, ஆனால் நல்ல ஒரு வெயிட் வந்து டெஃபினட்டாக ஆட் ஆகுது. ஆனாலுமே நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக ஓட்ட முடியல. அதுக்கு காரணம் ஸ்டேரிங் வந்து ஸ்டேபிளாக இல்லை. அப்படி அலைபாயுது. அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. அது டெஃபினட்டாக எம்ஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். மேபி இந்த காரில் அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரில. நம்ம ஃபீட்பேக்கில் சொல்லி அது என்னங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. வீலோட ப்ரொஃபைலுமே நல்ல ப்ராடராக இருக்குது. அப்போ நல்ல ஒரு கிரிப்பு வந்து கிடைக்குது. ஸோ சஸ்பென்ஷன் சின்ன ஐ மீன் சிட்டிக்குள்ளெல்லாம் போகும்போது ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது. பெரிய ஹோல்ஸை கூட ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு லைன் இருக்குது பாருங்களேன். இந்த லைனில் அப்படி ட்ராவல் பண்ணுறோம். அந்த அந்த மெத்தேல போகிற மாதிரி ஒரு ஃபீலு. சூப்பர் கம்ஃபர்ட்டாக வந்து சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவலில் வந்து டெஃபினட்டாக இருக்குது. இப்போ இங்கே இந்த இதிலெல்லாம் பாருங்கள் எப்படி போகுதுன்னு. சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சஸ்பென்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்கிங்கு. அது இப்போ நம்ம டோலை கிராஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஈகோ மோடில் தான் இருக்கேன் நான். ஒரு த்ராட்டில் நான் கொடுக்குறேன். வண்டியை ஒரு 80 to 100ல் போயிட்டு ஒரு பிரேக் அடித்து நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் அந்த காரு எஸ். இப்போ நான் வந்து ஒரு 80ல் இருக்கேன். நான் வந்து
சடனாக ஒரு பிரேக் வந்து அப்ளை பண்ணுறேன். நமக்கு பின்னாடியுமே வந்து வெஹிக்கிள் எதுவுமே வரலை. இந்த தாருக்கு போயிடுறேன். ஸோ தட் கரெக்ட் எஃபிஷியன்சி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து வண்டி ஒரு 90ல் இருக்குது. ஓங்கி பிரேக் அமுக்குறேன். டெஃபினட்டா நிற்கும், ஆனால் ஸ்டேபிளாக இல்லை. வண்டி வந்து லைட்டாக டீவியேட் ஆகி போகிறது நமக்கு தெரியுது. ஆனால் வீல் வந்து பயங்கரமாக லாக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஏபிஎஸ் வந்து பெட்டராக வந்து டியூன் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், வண்டி அப்படி இழுத்துட்டு போகிறது ஒரு மாதிரியா இருக்குங்க. ஆனால் மிச்சப்படி வண்டியோட பர்ஃபார்மன்ஸு அல்லுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த ப்ரீமியம் அப்படிங்கிற விஷயம் வந்து அது எங்கே பார்த்தாலுமே அந்த ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி தெரியுது. பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம், ஸ்டேரிங்காக இருக்கலாம், எது எங்கே இருக்கணுமோ அங்கே அப்படி அழகாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ லேன் வந்து நான் கட் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 100ல் போயிட்டு லேன் கட் பண்ணுறேன். ஸோ எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த இஎஸ்பியோட எஃபெக்ட் நம்ம பெருசாக ஃபீல் பண்ண முடியல. அந்த வீல் ஸ்பின்னும் கூட அது கட் பண்ணி போகும்போது நடக்கலை. அதனால அந்த அந்த அகைன் அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகுது. அப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 80 to 120 அப்படிங்கிறது ஒரு சேஃபான ஒரு ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கே வந்து ஒரு 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 அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி கார்னரிங்லாம் எடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் இஎஸ்பியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் கூட நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ பாடி ரோல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, வண்டியோட ஹைட் வந்து நல்லா லோவாக தான் இருக்குது வித்தை விட. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் என்னால் பாடி ரோல் வந்து எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. பேக்கில் எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணி அந்த பேக்கோட பாடி ரோலை டெஸ்ட் பண்ணியே பார்த்துருவோம். மிச்சப்படி சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பராக இருக்குதுங்க. டிரைவர் சீட்டு வந்து அந்த லெதரோட குவாலிட்டி, அதுவும் இல்லாமல் அந்த பிளெயினாக இல்லாமல் அங்கே பபுளாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து கொடுக்குது. ஒரு நல்ல நம்மளை வந்து அப்படியே அள்ளி அணைச்சிக்கிட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் போனட்டோட விசிபிலிட்டி நமக்கு தெரியலை. ஈவன் ஒரு சின்ன எட்ஜு கூட நமக்கு தெரியல. நான் சீட்டு வந்து கொஞ்சம் லோவாக வச்சுருக்கேன். இப்போ நான் ஹைட்டாக கூட நான் மாற்றி பார்க்குறேன். ஓ ஓகே, ஹைட் நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஹைட்டை. அம்மடியோ, ஃபுல் ஹைட்டில் வச்சுட்டேன். இருந்தால் கூட எனக்கு ஃப்ரண்ட்டோட போனட் வந்து விசிபிளாக தெரியல. அப்போ அந்த எஸ்யூவியோட கேரக்டர் வந்து இதில் நமக்கு கிடைக்கல. அந்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஹேஷ்பேக்கில் ஃப்ரண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ஈவி அப்படிங்கிறதோட ஒரு சில ஈவி கார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக நமக்கு லைட்டாக ட்ரௌசினஸ் வர மாதிரி இருக்கும். பட் இது வந்து இதோ ஒரு ஐஸ் இன்ஜின் ஓட்டின மாதிரி லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது. ரோட் நாய்ஸ் கண்டிப்பாக நமக்கு கேட்குது. அது மேபி டயரோட குவாலிட்டியாக இருக்கலாம். அந்த டயரோட சவுண்டு வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் ஒரு 130, 140லாம் போயிட்டோம் அப்படின்னா வின் நாய்ஸுமே வந்து நமக்கு நல்லா உள்ள வருது. ஓகே, ஓவராலாக டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை ஸ்பீட் டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் சிட்டிக்குள்ளேயும் சரி 120 வரைக்கும் சரி ஹைவேல ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம ரியர் சீட்டுக்கு மூவ் ஆகலாம். இப்போ நம்ம ரியர் சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு. அவங்க கோட் பண்ணுற பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கிற ஒரு கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டெஃபினட்டாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம். மேலே நீங்கள் பார்க்குறீங்க, சன் ஷேட் ஓப்பனான ஃபுல் கிளாஸை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஒரு ப்ளூ ஸ்கையில் பயங்கரமான ஒரு டிஎல்ஓவில் செம்ம ஃபீலாக வந்து ஆக்சுவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த சீட்டுமே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, நல்ல ஒரு குஷன் இருக்குது. நடுவில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட்டும் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால் உட்காந்துக்க முடியுது. இங்கே அட்ஜஸ்டபுளில் ஒரு ஹெட் ரெஸ்ட்டு. ஸோ இதில் உங்களோட ரிக்ளைனேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். 135 டிகிரி வரைக்கும் இதை ரிக்ளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ரிக்ளைன் பண்ணியும் கூட நம்ம இதில் பார்க்கலாம். அதை ரிக்ளைன் பண்ணுறதுக்கு ஓகே, இங்கே கீழே வந்து இருக்குது. இதை நான் இப்படி பின்னாடி வந்து இப்படி சாய்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட லிட்டரலாக நம்ம காலை நீட்டி படுத்துக்கிட்டு போகிற ஒரு ஃபீலு செம்ம கம்ஃபர்ட்டாக வந்து இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம பின்னாடி போனோம்னா டெஃபினட்டாக பின்னாடி பூட் வந்து நமக்கு பயங்கர ஷார்ட்டேஜ் ஆயிரும். அந்த 600 லிட்டர்ஸ் அவங்க சொல்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு அதில் கிடைக்காது. நீங்கள் டே டைமில் இவ்வளோ அழகாக அப்படி உட்காந்து போக முடியுது. ஸோ இதெல்லாம் ஓகே தான்.
இப்போ இந்த பாடி ரோல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லேனில் வந்து ஸ்ட்ரெயிட் லேனில் தான் போயிட்டு இருக்காரு ப்ரோ. ஸ்லைட்டாக லேனை வந்து நம்ம கட் பண்ணி ஓட்டி பார்ப்போம். ஸோ இந்த அளவுக்கு ஷார்ப் கட் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம பண்ண போகிறது இல்லை. இருந்தாலுமே நம்மளால் ஒரு கொஞ்சம் பாடி ரோல் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் வந்து இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு என்னோட ஹைட் வந்து 5'8", ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. அப்போ ஒரு 6'1" வரைக்கும் கண்டிப்பாக எந்த ட்ரபுளும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். லெக் ரூமும் நல்லா இருக்குது. ஏசியோட த்ரோவுமே ஃப்ரண்ட்ல இருந்தும் வருது, நமக்கு ரியர்லையும் ஏசியோட வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சஃபிஷியண்டான ஏசியோட த்ரோ வந்து இருக்குது. அப்போது அந்த ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குது. கீழே அண்டத்தைங்கிறது ஸோ ஈவி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அண்டத்தை வந்து வீக்காக இருக்குது. ஆனால் மற்ற ஈவி காரில் உதாரணத்துக்கு இவங்களோட எம்ஜியோட ZS ஈவிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேகாக இருக்கும். பட் இதில் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஐஸ் இன்ஜினோட ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பேர் லக்ஸுரி கம்ஃபர்ட்டோட உட்கார முடியும். 3ஆவதாக ஒரு ஆள் உட்கார்ந்தாருன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்கார முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கில். ஆனால் என்னை மாதிரி ஒரு வெல் பில்ட் அடல்ட் வந்து 3 பேர் உட்கார்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த இன்டீரியரோட ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அப்படி ஒரு டேர்ன், பயங்கரமான ஷார்ப் டேர்னு. அதில் கூட நமக்கு பெருசாக இங்கே பாருங்கள், எனக்கு பாடி ரோல் இப்படி தள்ளுது. இது அஃப்கோர்ஸ் எந்த கார்லனாலும் உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் செடானில் இதை விட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த காரை வந்து யார் வாங்கலாம், யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கிற அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பட்ஜெட்டை வந்து அவங்க ரொம்ப நமக்கே புரிகிறதுக்கு வந்து கஷ்டப்படுது. எப்படி வந்து ஒரு பையர் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குவார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னொன்று 2 லோன் போகணும், ஒன்று கார் லோனு, இன்னொன்று பேட்டரி லோன் அப்படின்னு புதுசாக ஒரு ட்ரெண்டை வந்து கொண்டு வராங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இன்னொன்று அந்த மெயின்டெனன்ஸ் வந்து லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்காக இருக்குது. போக போக தான் தெரியும் அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது. இல்லை கம்ப்ளீட் காரை நானே ஓனர்ஷிப் எடுத்துக்கணும்னா எவ்வளோ பட்ஜெட் வரப்போகுது, எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம டிரைவ் முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம், எவ்வளோ ரேஞ்ச் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம டிரைவை ஸ்டார்ட் பண்ணும்போது 618 கிலோமீட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே கிளிப்பில் கூட நான் போடுறேன். இப்போ நமக்கு ஓடோமீட்டர் ரீடிங் வந்து 724. அப்போது 724 இருந்து -618 போட்டோன்னா ஸோ 106 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த 106 கிலோமீட்டருக்கு இப்போ நமக்கு ரேஞ்ச் என்ன காமிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 39% வந்து பேலன்ஸ் வந்து பேட்டரி காமிக்குது. 124 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கிளம்பும்போது க்ளோஸ் டு 319 என்னமோ காமிச்சது. ஓகே, 319 -106 போட்டோன்னா நமக்கு 213 வந்து நமக்கு காமிக்கணும். ஆனால் நம்ம காமிக்கிறது என்னவோ 124 தான் காமிக்குது. அப்போ 124 மைனஸ் பண்ணால் ஒரு 89 வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ எங்களோட டிரைவிங் பேட்டர்னில் அக்ரெசிவாக ஓட்டணும், கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடில் நாங்கள் போனோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் மோடுன்னு பார்த்தோன்னா ஈகோ ப்ளஸ்ஸு, ஈகோ, அக்கேஷ்னலி ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து ஓட்டணும். ரைட், அப்போ நம்ம ரியல் டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஷார்ட்டேஜ் வந்து க்ளோஸ் டு 89னா அவங்க 330 வந்து கோட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 220 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் டைமில். ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்மளோட கிளஸ்டர் ரீடிங் வந்து சொல்லுது. ஹோப் இந்த வீடியோ இந்த எம்ஜியோட வின்ஸ்டரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் ஹானஸ்ட்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.